சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்க்கலாம். தட் இஸ் அந்த பெண்டுலமோட டைம் பீரியட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ டைம் பீரியட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ரெஃபரன்ஸ் சிஸ்டம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிறது வந்து ஜஸ்ட் அந்த கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கேஸ் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு பெண்டுலம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மவுண்டனில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு மைண்டில் போயிட்டு வச்சாலும் சரி, ஒரே மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். பிகாஸ் இது ஐ மீன் அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜி அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இப்போ அந்த வேரியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பேசிக் ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். வாட் இஸ் த டைம் பீரியட் ஈக்குவேஷன் இன் திஸ் கேஸ்? இட் இஸ் 2 pi root of L by G. ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் அரைஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் எல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டி வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய டைம் பீரியட் ஃபேக்டர் வந்து வேரி ஆகுது. ரூட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நியூ ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அந்த டி டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் எல். அதே மாதிரி அந்த நியூ ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த எல் வந்து நம்ம சம் ஃபேக்டரோ n டைம்ஸோ இல்லை எத்தனை டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1 by G. That is inversely proportional to root of G. அப்போ கண்டிப்பாக லென்த்தையோ நீங்கள் ஜியோ நீங்கள் அல்டர் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா டைம் பீரியட்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஏன்னா ஜி வந்து வில் வேரி பிளேஸ் டு பிளேஸ். ஞாபகம் இருக்கா, நம்ம கிராவிடேஷன் என்ன படிச்சிருக்கோம், ஹைட்டு, டெப்த்து அண்ட் தென் வாட் சர்ஃபேஸ் இஸ் ரெஃபரன்ஸ். ஹைட் டெப்த்தில் வந்து மாறும். அப்போ அதே வேரியேஷன் நம்ம இங்கே எப்படி வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கன்சிடர் லிஃப்ட். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து லிஃப்ட் எடுத்துங்க. லிஃப்ட். ஸோ லிஃப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் கன்சிடர் லிஃப்ட் லைக் திஸ். யூ ஆர் த பர்சன். இந்த ஒரு வெயிங் மிஷினில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னு அசைன் பண்ணிக்கலாம். whenever the lift which is at rest அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, இதில் சப் கேஸ் velocity is said to be 0. velocity 0னா you will be remain as same as it. அப்போ உங்க மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி என்ன ஆகுது, சேம் as it ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்போ அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம் எடுக்கும்போது உங்களுடைய ஃபேக்டர் வந்து என்ன இருக்கும், இது said to be G effective. அதாவது நெட் கிராவிட்டி என்ன, நெட் கிராவிடேஷனல் புல் என்ன, அதுதான் நீங்கள் அங்கே சப்ஸ்டிட்யூட். இட் இஸ் நாட் G லைக் as same as it of சர்ஃபேஸ்ல இருக்கிற வேல்யூ கிடையாது, அது எஃபெக்டிவ் வேல்யூ. இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நீங்கள் மூவ் ஆகல which is equal to that of water surface. அப்போ இந்த கேஸுக்கு உங்களுடைய G எஃபெக்டிவ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா it is same as that of water G, same as that of G. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம், செகண்ட் கேஸ் எடுத்துங்க. that is your velocity is said to be constant. அதாவது accelerate கிடையாது, it moves with the constant velocity in upward direction. velocity constant னா acceleration is said to be constant. What is the definition for acceleration in general? Velocity by time, change in velocity by time. So I'm moving with a constant velocity now, there is no change in velocity. Appo acceleration is said to be what? 0. It doesn't accelerate. Appo in the case லையும் உங்களோட G effective வந்து என்னவா இருக்கும், G effective will be same as that of what, உங்க மேல ஆக்ட் ஆஃப் கிராவிட்டி மட்டும் தான். ஏன்னா நீங்க ஆக்சிலேட் ஆகல, ஆக்சிலேட் ஆனதுன்னா உங்க சேஞ்ச் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேஸ் தான். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்க்கா தேர்டாக ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். தட் இஸ் நீங்கள் வந்து accelerating upwards. அப்போ ஆக்சிலேட்டிங் அப்வர்ட்ஸ்னா நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக வெக்டர் மெத்தட் யூஸ் பண்ணால் நான் சும்மா லாஜிக்லாம் கேட்குறேன். அதிகமாக ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ G எஃபெக்டிவ் வந்து என்னவா இருக்குன்னா it is not only G, it is also what? Added with A. Not only G, it is also added with A. அப்போ தேர்ட் கேஸ் போங்க, ஃபோர்த் கேஸ் போடலாம். ஃபோர்த் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are accelerating downwards. It is simply what அப்படின்னு பார்த்தீங்கன்னா G effective is said to be G minus of A. கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க, கிராவிட்டி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் another case, ஃபிஃப்த் கேஸ் is said to be free fall. ஃப்ரீ ஃபால்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரீ ஃபாலில்? G, that is your A is equal to G in case of free fall. அப்போ A equal to G now, what is your G effective? Because G minus G will be what in பார்த்தீங்கன்னா 0. So you will be getting the result as 0. இப்போ இந்த எல்லா கேஸ்க்கும் நம்ம G வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சோம். What is the time period? இப்போ இங்கே வாங்க, this is a general formula. In case of reference system எடுக்கும்போது you have to use this expression. அப்போ it is for this case it is something but T equal to it is 2 pi root of L divided by G. இந்த கேஸ்க்கான ரிசல்ட். செகண்ட் கேஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா what is your T அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 2 pi root of L by G. சேம் as that of, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி சினாரியோஸ் தான். அடுத்த கேஸ் போகும். இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா T equal to it is 2 pi root of L divided by G plus A. அப்போ இந்த இடத்துல டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா T equal to 2 pi root of L divided by G minus A.
Similarly, last case one, t equal to 2 pi root of L by 0. என்ன அர்த்தம்? Anything by 0 என்ன லாஜிக் தான். It is not defined actually. So இப்படியோட உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த கேஸ்ல ஃப்ரீ ஃபால்ல வந்து pendulum will not oscillate. Will not oscillate. That is a conclusion. சரி இப்போ இங்க வாங்க. இங்க டைம் பீரியட் வந்து g plus a. It is greater or lesser than that of initial case. அதாவது நம்ம இங்க சும்மா அந்த லிஃப்ட்ல போய் நின்று இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் நம்ம நின்று இருக்கோம். அது கம்பேரிசன் தான் சொல்றேன். நம்ம நான் எடுத்துட்டு இருக்கான ரீசன் வந்து நம்ம அப்படின்னா கம்பேர் பண்றதுக்காக இருக்கு. உள்ள அந்த பெண்டுலம் இருக்கு. இப்போ அந்த பெண்டுலம் சும்மா இருக்கு, அந்த லிஃப்ட்டுக்குள்ள சும்மா இருக்கு. அதோட ஆசிலேஷன் தான் நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா இஸ் 2 pi root of L by G. இப்போ இந்த வேல்யூ கூட நீங்க இதை கம்பேர் பண்ணுங்க. அப்போர்ட் ஆக்சிலேட் ஆகும்போது பீரியட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும்? கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்குமா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இங்க வர அரைசா இருக்க ரிசல்ட் வந்து டி டேஷ் இருக்கு. Okay, now just compare and tell. The t dash is proportional to 1 by root of g plus c. Right? Denominator அதிகமான what happens to the result? Result will decrease. அப்போ பெண்டுலம் ஃபாஸ்டா ஆக்சுவலா டைம் லாஜிக் பாருங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இல்லை, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 அத்லீட் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு 100 மீட்டர் ரேஸ், ஒருத்தர் வந்து 12 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாரு, ஒருத்தர் 10 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இதுல யார் வின்னர் ஆக்சுவலா? அப்ப அங்க கவுண்ட் என்ன ஆகுதுன்னா டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ்வலா அதிகமா இருந்தா தானே மேக்ஸிமம் சொல்லுவோம். பட் டைம்ல மட்டும் என்ன சொல்லுவோம், எப்பவுமே கம்மியா இருக்கிறதா மேக்ஸிமம் சொல்லணும். அந்த லாஜிக் வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ டைமோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். அப்போ இந்த பெண்டுலம் வந்து ஃபாஸ்ட் ஆசிலேட் ஆகுமா ஸ்லோ ஆசிலேட் ஆகும்? ஃபாஸ்ட் ஆசிலேட் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த கேஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா கம்பேர் யுவர் டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜி மைனஸ் ஏ. இப்போ இங்க வேல்யூ கம்மியாயிடுச்சு, ரிசல்ட் வில் பி வாட்? மேக்ஸிமம். ரிசல்ட் மேக்ஸிமம்னா ஸ்லோவாயிடும். கம்மியான்றது கம்மியா டைம் பொறுத்த வரைக்கும் கம்மியான்றதை யூஸ் பண்ணாதீங்க, ஃபாஸ்ட் ஸ்லோன்னு யூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஸ்லோவா? அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா in this case it is said to be faster than that of initial. In this case it is slower than that of initial. So in this case I think 98 it will not oscillate. So இதான் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் வந்து லிஃப்ட் இருந்தா என்ன ஆகும், that is a case. Okay, ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இதுவா இந்த ஃபேக்டரா? ஸ்லோவர். ஓ சாரி, ஸ்லோவர் ஒன்றும் இல்லை. டி இஸ் 2 pi root of g minus a தானே. g அப்படின்றது 9.8, 9.8 ரஃபா 10ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 meters/second அளவுக்கு எங்க ஆக்சிலேட் ஆகிறேன், டவுன்வர்ட் ஆக்சிலேட் ஆகிறேன். இப்போ 10ல நீங்க அந்த 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ பி கெட்டிங் தி ரிசல்ட் as what? 9. அப்போ முன்னாடி இருந்தது வந்து 1 by root of 10. இப்போ என்ன இருக்கு? 1 by root of 9. 1 by root of 10ன்றது root 9க்கு 3. 10ன்றது 3 விட அதிகமா கம்மியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அஃப்கோர்ஸ் அதிகம் தானே. அப்போ டினாமினேட்டர் அதிகமாகுதா, அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? அதுதான் அந்த லாஜிக். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ரெஃபரன்ஸ் சிஸ்டம். T with respect to reference system, that is time period, how it changes with respect to reference system. So reference system na நம்ம என்ன define பண்ணியாச்சு இல்ல? So what is mean by reference system? எக்ஸாம்பிள் லிஃப்ட் வச்சு பார்த்தா தான் அது வந்து கேஸ். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு பெண்டுலம் வந்து சிம்பிள் பெண்டுலம் லிஃப்ட்ல இருக்கும்போது அதோடைய மேபி அந்த லிஃப்டோட ஆக்சலரேஷன் எப்படி வந்து உங்களுக்கு அந்த பெண்டுலம் ரெஸ்பாண்ட் ஆகுது, அதை வச்சு நம்ம எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா பீரியட் டிஃபைன் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சும்மா என்ன ஒரு கிளான்ஸ் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் பெண்டுலம் இந்த லிஃப்ட். ஓகே, சிம்பிள் பெண்டுலம் இந்த லிஃப்ட். அதுல வந்து ஒரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும்போது which implies that acceleration is said to be 0. Again which implies that g effective is said to be g. So in this case t is said to be 2 pi root of L divided by g, because time period of the pendulum is said to be it is 2 pi root of L by g effective in case of reference system. So that is in case of reference system g effective is given by the time period is given by the relation equal to 2 pi root of g effective. அப்ப இந்த கேஸ்க்கு நம்ம g effective வந்து g தான், because it doesn't accelerate. அப்ப அதனால act or only acceleration என்ன பாத்தீங்கன்னா it is acceleration due to gravity. அப்படியே செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா v is not constant, which implies that acceleration is not equal to 0, which means g effective is said to be so acceleration 0. அதுதான் நம்ம டிஃபைன் பண்ணோம். g வந்து என்ன பண்றாங்கனாக்கா
மேலே இருக்க கீழே இருக்கு. தட் இஸ் ஜி எஃபெக்டிவ் வந்து இனிஷியலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. அப்போ இந்த கேஸ் வந்து என்னதுனாக்கா ஃபர்தராக வந்து 2 divisions வந்து involved ஆகுது. When acceleration is not equal to 0, which means that that is either acceleration is upwards or either acceleration is said to be downwards. So either acceleration is upwardனா that is இப்போ நம்ம மேலே போகும்போது weight என்ன பண்ணுவோம், we will feel. அப்போ நம்ம மேலே கிராவிட்டி இன்னும் அதிகம் லாஜிக்கலாக யோசிச்சுக்கோங்க. தட் இஸ் அப்போ ஜி எஃபெக்டிவ் வந்து இந்த கேஸ்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜி பிளஸ் ஏ அப்படின்னு ஒரு ரிசல்ட். அதுவும் இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வரும்போது என்ன ஆகும், வெயிட் கம்மியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லாஜிக்லி ஜி எஃபெக்டிவ் இஸ் ஐ டு பி ஜி மைனஸ் ஏ. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் கேசஸ்க்கான பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஐ டு பி இட் இஸ் 2 pi root of L by instead of this G effective we can substitute it is G plus A. அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து it is 2 pi root of L by G minus A. ஸோ இது வந்து நம்ம 2 ரிசல்ட் இந்த கேசஸ்க்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இதில் இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு 3வது ஒரு கேஸ் வர அரைஸ் ஆகும் ரைட்டா. அதாவது ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுங்க ரைட்டா. இதே தான் அதே லிஃப்ட் வந்து என்ன ஆகுதுனாக்கா பிரேக் டவுன் ஆகிட்டு அதாவது அந்த லிஃப்டோட ரோப் கட் ஆகி கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ கீழே விழுதான் சொல்லியிருக்கோம். அப்போ அது என்ன கேஸ் அது டவுன்வர்ட்ஸ், பட் தட் ஏ ஈக்குவல் டு ஜி. அப்போ இந்த கேஸ் ஏ ஈக்குவல் டு ஜினா ஜி எஃபெக்டிவ் என்ன, விச் இம்ப்ளைஸ் தட் ஸோ ஜி எஃபெக்டிவ் இஸ் ஐ டு பி 0. If G effective is 0, which implies that T is said to be infinite second. That is, it won't act, I mean, oscillate. Okay. இதெல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இன்னைக்கான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கேஸ், இஃப் த சிம்பிள் பெண்டுலம் is said to be in a truck, is placed in a truck. Okay, truck அப்படிங்கிற சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் a truck like this. ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஹேண்ட்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்டுலம் வந்து இருக்குதா அசூம் பண்ணுங்க. ட்ரக் உள்ளதான் ட்ரக் உள்ளனா அதுதான் அது மவுண்ட் ஆயிருக்கு. ட்ரக்ல வந்து மவுண்ட் ஆயிருக்குன்னு அசூம் பண்ணிக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ், நம்ம மேல காலியா இருக்கு ட்ரக். ஓகே, இங்க வந்து சிம்பிள் பெண்டுலம் இருக்கு. திஸ் இஸ் a case actually. சிம்பிள் பெண்டுலம் ஆஃப் லென்த் L and then a bob of mass M. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ கேஸ் 1 when the truck is moved with a constant velocity which implies that acceleration is said to be 0. which implies that acceleration is said to be 0. அப்போ அதனால ஆக்ட் ஆர் எஃபெக்டிவ் கிராவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equals to G effective is equals to G, simply G. அப்போ இதோட இம்ப்ளை என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா it is G effective is equals to G. So again which implies that T is said to be it is 2 pi root of L by G effective. அப்போ அந்த L by G effective அப்படின்னாக்கா it is nothing but L divided by G, which is same as that of. அப்போ ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கும்போது உங்களோட இம்பாக்ட் என்னவா இருக்குமோ அதே தான் வந்து அந்த ட்ரக் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதில் செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் V is not constant, same as that of like here. V is not constant, which implies that what? It is accelerating. நம்ம வந்து ட்ரக் சும்மா ஃபார்வர்ட் ஆக்சிலேஷன் எடுத்துப்போம். So it is accelerating along this direction. Okay, அப்போ இங்க வந்து உங்களுக்கு தெரியும் gravity will act in this direction downward. அதோட அந்த மாஸ் மேல ஆக்ட் ஆகிற புல்ல நீங்க downwards எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஓகே, because of the forward acceleration இதே எக்ஸாக்ட் ஈக்குவல் ஆக்சலேஷன் தட் இஸ் கால்ட் அ சூடோ ஃபோர்ஸ். அதோட இம்பாக்ட் அதோட கான்சிக்வன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஆக்சலேஷனோட கான்சிக்வன்ஸ் வந்து பேக் சைடு ஆக்ட் ஆகும். அது எக்ஸாக்டா எவ்வளவு ஆக்சைட் ஆகுதோ அதே மாதிரி ஆக்சைட் ஆகும். அப்போ இந்த மாதிரி வேரியேஷன்ல ஆக்ட் ஆகும்போது இங்க நீங்க G எஃபெக்டிவ் பிகாஸ் 2 வெக்டர்ஸ் ஆர் தேர். G இஸ் டவுன்வர்ட் ஒரு வெக்டர், இந்த சைடுல ஒரு வெக்டர் இருக்கு. இப்போ ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரிசல்டன்ட் வெக்டர் will be along this direction, that is called as G effective. Okay, so நம்ம அந்த triangle method வந்து யூஸ் பண்ணனும். That is it is accelerating, acceleration is also not equal to 0. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம், it is said to be forward அப்படின்னு எடுத்துக்கலாம். Acceleration is not equal to 0, it is nothing but in a forward direction. அப்போ forward direction அப்படின்னா நம்ம மேபி அந்த டைம்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்போம். This is your G and this is your A. இப்போ நம்ம இங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் will be along the closing side of the triangle. அப்போ this is A அப்படின்னாக்கா this is also A and this is G effective. So it looks like a Pythagoras theorem. அப்போ யூஸ் பண்ணீங்கன்னா hypotenuse equal to sum of opposite and adjacent. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா G effective is said to be it is square root of A square plus what G square. இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது லாஜிக்கலா சும்மா நம்ம அது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அப்போ இங்கே தான் நம்ம பீரியட் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which implies that t equal to 2 pi root of L divided by square root of G square or A square plus G whatever எப்படி நடக்குது square root of G square plus A or A square plus G some variation. புரியுதா? இந்த G effective புரியுதா? எல்லாத்துக்கும் G effective வந்து சேஞ்ச் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சினாரியோ. அங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ரேண்டமாக ஒன்று சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஸ் ஐடியா. This is a case this is an idea of when a pendulum is in a truck. So மூணாவதா நம்ம என்ன கேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
pendulum in an electric field. That is uniform electric field. I have to mention that. Uniform electric field. So uniform electric field நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா E வெக்டரால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். That is uniform electric field. மேபி அப்போ அந்த பெண்டுலம்க்கு வந்து மாஸ் மட்டும் கிடையாது, நம்ம அந்த மாஸ் மேல வந்து என்ன பண்ணுவோம்னா சார்ஜ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் சார்ஜ் இல்லாத ஒரு பொருள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. மேபி நம்ம அந்த கேஸ் வந்து நம்ம அதே கேசஸ் வந்து நம்ம போட்டு பேசலாம். எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல the bob pendulum bob has charge equal to 0. ஓகே, ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்ட்டை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் சார்ஜ் ஃபீல்ட நீங்க பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இட் டோன்ட் ரெஸ்பாண்ட் ஆக்சுவலி. அப்போ ரெஸ்பாண்ட் ஆகலன்னா என்ன ஆகும்? நத்திங் வில் தேர், எதுவுமே ஆகாது. அப்போ G effective வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா which implies இதோட கான்சிக்வன்ஸ் which implies that G effective is said to be acceleration due to gravity. அப்போ இதோட இம்பாக்ட் டைம் பீரியட் என்ன இருக்கும்? T equal to 2 pi root of L divided by G. இதே what if the charge is not equal to 0? That is a question. Either it will be the charge not equal to 0, either it will be a positive charge or it will be a negative charge. Both variation will be there. அப்போ இதில் எந்த வேரியேஷன் நீங்கள் இம்பாக்ட் அதோட எப்படி அந்த இம்பாக்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றது தான் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ பார்க்கலாம். இட் இஸ் சார்ஜ் 0-ஆக இருக்கும்போது வாட் இஸ் G எஃபெக்டிவ்? இட் இஸ் ஆக்ட் ஆகிறது, இது டிஃப்ளெக்ஷன் இருக்காது. சார்ஜ் இல்லை அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணாதுனாக்கா டிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ டிஃப்ளெக்ட் பண்ணாக்கா எஃபெக்டிவ் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் கிராவிட்டி. வாட் இஃப் இட் ஹஸ் சார்ஜ்? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். அப்போ வர ரிசல்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சார்ஜுக்கு ப்ளஸ் சார்ஜுக்கு வில் டிஃபைன் சம் கேசஸ். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு அந்த கேஸை நீங்கள் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஆப்போசிட் சார்ஜால ரீப்ளேஸ் பண்ண இருக்கும். வர ஆன்சர் சேம் தான், போத் ஆர் சேம். பட் அந்த சார்ஜோட வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணாக்கா ஆப்போசிட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில கேசஸ் இருக்குது. தட் இஸ் அந்த கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் எடுத்துருமா சார்ஜ் சைடு பி 0. இப்போ அந்த கேஸ் நெக்ஸ்ட் கேஸ் வந்து செகண்ட் அப்படின்னு எடுத்துங்க. செகண்ட் அப்படின்னும் போது இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தட் இஸ் Q is said to be positive. If Q is said to be positive, electric field acts in a downward direction. First case, Q is positive and E vector in downwards direction. Electric field acts in downward direction. இந்த கேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this is your that some pendulum hang ஆகிற பால்னு வச்சுக்கோங்களேன். So this is your pendulum of charge வந்து plus Q. Electric field is along this direction. Okay, so this is electric field along this direction. Maybe நான் இங்கே E vector எடுத்து காமிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அதோட இம்பாக்ட்னால என்ன ஆகுனாக்கா ஆக்சிலேட் ஆகும். இந்த ஆக்சிலேஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து 12th வில் பி லேர்னிங் இன் டீடைல் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் அது ஈனா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. பட் இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ வந்து கிராவிடேஷன் வந்து நான் ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். கிராவிடேஷன் ஒரு ஐ வெக்டர் நம்ம ஒன்று படிச்சு ஞாபகம் இருக்கா? கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த திங்? ஐ வெக்டருக்கான டெஃபினேஷன் என்ன? Not asking about gravitational field intensity. Gm by r square, not expression. Base definition. What is mean by field intensity? That is a mass. That is reference mass. நீங்க இந்த ரெஃபரன்ஸ் மாஸ் சுத்தி ஒரு சின்ன மாஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா that is called as டெஸ்ட் மாஸ் ஆர் யூனிட் மாஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த யூனிட் மாஸ் மேல இந்த ரெஃபரன்ஸ் மாஸ் வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த சிஸ்டம் மேல நான் எவ்வளவு இம்பாக்ட் நான் அந்த ரெஃபரன்ஸ் மாஸ் வச்சுக்கேன். இப்போ இந்த மார்க்கரை வந்து நம்ம யூனிட் மாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கர் மேல நான் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நான் இம்பாக்ட் பண்ணுவேன். அப்போ இந்த மாஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இம்பாக்ட் ஆகுது, that is called as field intensity. That is F vector divided by m. Force acts per unit mass is said to be field intensity. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இதே கேஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E vector வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அங்க வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தா லைக் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இட் இஸ் டிஃபைன்ட் as F vector divided by charge. அங்க மாஸ் மேல எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். இப்போ இங்க வந்து ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் தான். அப்போ சார்ஜ் மேல எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் ஆகும், that is said to be Q. Since we know the relation, அப்ப நம்ம இங்க தான் define பண்ணிக்கிறோம். Since we know the relation, because of this electrical force which results in acceleration of the charge. அப்போ F force experienced by the force exerted by the system which results in acceleration. This is expressed by the Newton's law. What is the relation? ஒரு சிஸ்டம் சும்மா இருக்கு ஸ்டாட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா சிஸ்டம் என்ன ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது. தட் இஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் said to be acceleration. இந்த கனெக்ட் வந்து நியூட்டனோட லால எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம் மேத்தமெட்டிக்கலா. What is the equation? F is equals to ma. அப்ப instead of this F I can represent like this, ma vector by q times of E vector. So replace பண்ணாக்க a vector is said to be q times of E vector divided by m. So this is your acceleration of the system in case of what? Electric field. இது வந்து நீங்க இதே எக்ஸ்பிரஷன் 12th ல வந்து படிப்பீங்க. But you just understand the base idea. நான் சும்மா இன்னும் டீப்பா சொல்ல. பேசிக்கா வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரது, அதுல என்ன மீன் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? நம்ம எலாபரேட்டிவா வந்து அப்புறம் படிப்போம். But just understand the factor. அப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா நம்ம நல்லா பாருங்க,
என்னோட மாஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், மாஸ் மேல இம்பாக்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னா mg வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். That is acceleration along this direction, field is along this direction. அப்போ net or g effective அப்படின்றது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, g effective is said to be, it is g plus என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா this acceleration, that is q times of e divided by m. ஓகேவா, because along the direction. அப்போ இதோட இம்பாக்ட்னால டைம் பீரியட் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், because of this. So because of this, t is said to be, it is 2 pi root of L divided by g effective is said to be g plus q e by m. QE by m. அப்போ இதே கேஸ் ரெஸ்பெக்டிவ் கேஸ் நான் கேஸை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ தட் இஸ் யுவர் செகண்ட், இதில் வந்து சாரி தேர்ட் கேஸ். தட் இஸ் இங்கே Q வந்து பாசிட்டிவ், சேம் Q வந்து பாசிட்டிவ் தான். ஸோ சேம் Q is said to be positive and your E is not in downward direction, it is in upward direction. அப்போ சேம் சினாரியோ நான் ஃபுல்லாக வரையில, வேறு அந்த பாப் மட்டும் வந்தீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பாப், உங்கள் பாப் மேலே ஆக்ட் ஆகிற mg வந்து எங்கே ஆக்ட் ஆகும், இட் இஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be in a upward direction. So this is the direction of event. அப்போ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா கிராவிட்டி மேல கீழே ஆக்ட் ஆகுது, ஃபீல்ட் வந்து அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணும், திஸ் ஃபேக்டர் மைனஸ் ஆப்போசிட்ல நெட் ஃபோர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் ஆகும், இன்னொரு ஃபேக்டர் என்ன பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஆகும். அப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் திஸ் கேஸ், இந்த டவுன்வர்ட் கேஸ்க்கான ஜி எஃபெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஜி மைனஸ் QE by m. இந்த மைனஸ் வந்து சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணல, அகைன் remember பண்ணல, சார்ஜ் ரெப்ரசென்ட் பண்ணல. ஓகே, அப்போ this is your formula, which implies that t equal to 2 pi root of L divided by g minus q e by m. So this is your case for downward direction, sorry, field in upward direction. அப்போ இதே எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் சார்ஜுக்கு அப்போ மைனஸ் கியூக்கு நம்ம மைனஸ் கியூ இன் டவுன்வர்ட் டைரக்ஷன், மைனஸ் கியூ இன் டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கான பீரியட் ஃபார்முலா என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவுடைய ஆப்போசிட் சைன். அப்போ இந்த ஃபார்முலா ஆப்போசிட் சைன் என்ன வரும், t equal to 2 pi root of L divided by g minus QE by m. So this is your formula. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கு in case of upward direction, so in case of upward direction t equal to 2 pi root of L divided by g plus QE by m. அப்போ இந்த ஃபார்முலாவுடைய ஆப்போசிட் சைன் வந்து நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடணும். பிகாஸ் அந்த இடத்துல வந்து கியூ பதிலா மைனஸ் கியூ போட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பி பிளஸ், அப்போ இங்கே மைனஸ் போட்டீங்கன்னா பிளஸ் இன்டு மைனஸ் வில் பி ரிசல்ட்ஸ் இன் மைனஸ். அவ்வளோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து பார்த்துக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரா புக்கில் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு அது மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போகணுன்றதை தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேசஸ் ஆக்சுவலி ஃபோர்த் கேஸ். இது வரைக்கும் 3 கேசஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேஸ். ஃபோர்த் கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டப். ஓகே, அந்த வாட்டர் டப்ல ஒரு பெண்ணிடம் ஆசிலேட் ஆகிற பெண்ணிடம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா, இப்போ அந்த ஆசிலேஷனோட பீரியட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும். ஓகே, பிகாஸ் வாட்டர் டப் இஸ் நதிங் பட், வாட்டர்னா வாட்டர் ஏதாவது எனி லிக்விட் ஆஃப் டென்சிட்டி சம் டென்சிட்டி. ஓகே, இப்போ அந்த டென்சிட்டி அதாவது அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. So just consider pendulum in a water bucket or tub. Okay, just like this. So in the மாதிரி ஒரு scenario வந்து consider பண்ணுங்க. So this is a pendulum hanging somehow of some bob. இது ஃபுல்லா லிக்விட் வந்து ஃபில்லா இருக்கு, அசைன் பண்ணுங்க. Okay, liquid is completely filled. நமக்கு இது அகைன் தெரியும் உங்களுக்கு, you know that this is a bob of mass energy m. So gravity will act along this direction. That is called as what, f of g. It is nothing but mass times of gravity. இப்போ இந்த வாட்டர் என்ன பண்ணுனாக்கா, it will exert a upward force called Bion's force. படிச்சிருக்கீங்களா, upward force called Bion's force. So it is nothing but it is acts in upward direction. It is nothing but FB. Okay, இது நம்ம இன்னும் ரெண்டு விஷயம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்க that is sigma is sigma is said to be density of bob, and then rho is said to be density of that liquid. Place பண்ணிருக்கோம்ல, that liquid. So இதில் நீங்கள் இன்னொரு பிரின்சிபல் இருக்கு, ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் படிச்சிருக்கீங்களா, ஒரு பிரின்சிபல் ஆஃப் பயான்ஸ் படிச்சிருக்கீங்களா. எவ்வளோ அளவுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸ் வந்து அந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நேரத்துக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க. பட் ஆனால் இங்கே நம்ம எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எடுக்கும், ஐ மீன் எஃபெக்டிவ் கிராவிட்டி வந்து எடுக்க போகிறோம். எஃபெக்டிவ் கிராவிட்டி அப்படின்றது இந்த கேஸ் என்னன்னு பார்த்தேன். தட் இஸ் யோர் ஜி எஃபெக்டிவ் இஸ் said to be g acts in the downward direction. Or நம்ம வந்து ஃபோர்ஸ்ல எடுத்துக்கிட்டாக்கா m times of g effective is said to be m times of g, that is mg acts in a downward direction. Upward direction act ஆகுது Bion's force. What is the equation for Bion's force? சொல்லுங்க, எந்த அளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. What is the equation for Bion's force? Rho g. அது வந்து that is the density of the liquid column. இந்த இடத்துல how to express the density of that factor. So it is V rho times of G.
V volume of that liquid. ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ தட் ஃபேக்டர் நீங்கள் டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க, மறந்துருப்பீங்க அப்படியே. ஸோ நான் எம்ஆர் டிவைட் பண்ணால் மை G effective சைட் பி G minus V rho by M. I'll be getting this like this because இந்த ரெண்டு ஃபேக்டர் M என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த M அப்படின்றது what is M? மாஸ் ஆஃப் த பாப். அப்போ மாஸ் ஆஃப் த பாபை நம்ம டென்சிட்டி ஃபேக்டரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். How to express mass in terms of density? Rho into V. ஆனா இங்க rho into V ன்னு சொல்லக்கூடாது. rho வந்து நம்ம என்ன எதுக்கு எடுத்துருக்கோம், density of the liquid. அப்ப இங்க என்ன சொல்லணும், sigma into V, because density of that bob is said to be sigma. நம்ம கன்சிடர் பண்ண ஃபேக்டர் படி. அப்ப G effective is said to be G minus V rho G by sorry density times volume, because V times அதுக்கப்புறம் இந்த M நம்ம என்ன சொல்லணும்னா sigma. ஏன் அந்த V வந்து சேமா எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இந்த பாப் வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்குமோ அந்த லிக்விட் எக்ஸாக்ட் பண்ற வால்யூம் தானே அது அந்த V. உங்க கான்செப்ட் என்ன, இப்போ நீங்க வீட்டிலே வந்து பண்ணிருப்பீங்க, வந்து வாட்டர் பாக்கெட்ல வந்து ஒரு பால் வந்து மைல்டா டிப் பண்ணிருந்தீங்க, கை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸோட வெளில வரும். ரொம்ப நல்லா ஃபோர்ஸ் உள்ள நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து உள்ள அனுப்பிட்டு கையை எடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அந்த பால் அந்த அளவுக்கு வெளில வரும். பிகாஸ் நீங்க எவ்வளவு வாட்டர் வெளில டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வால்யூம் தான் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ தீஸ் டூ வி ஆர் கெட்டிங் வாட் கேன்சல். அப்போ நமக்கான சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிரஷன் அது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, your G effective சைட் டு பி இட் இஸ் 1 minus rho by sigma times of G. ஓகேவா? So you'll be getting the result like this. G effective வந்து கிடைச்சிச்சு. அப்போ your impact நால T எப்படி எழுதலாம், which implies that T equal to 2 pi root of what is your G effective in this case? It is L divided by 1 minus rho by sigma times of G. 1 minus rho by sigma times of G. அவ்வளவுதான். Okay, so this is one of the case. இன்னொரு கேஸ் இருக்கு. What is the case actually? இன்னொரு கேஸ் that is called as length variation. இப்போ அதோட 4th 5th கேஸ் நமக்கு இருக்கு. So 5th one வந்து பாத்தீங்கன்னா, length of the pendulum is comparable to radius of the earth. Okay, comparable to the radius of the earth. இது வரைக்கும் நீங்க பார்த்த கேசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, length வந்து negligible. நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டர் கணக்கில் எடுத்தீங்கன்னா கூட what is the radius of the earth? R is said to be 36. சூப்பர், நல்ல ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். ஒன்னும் ஞாபகம் இருக்கிறது இல்லை, சும்மா படிக்கிறீங்க. ஓரளவு ஞாபகம் இருக்கக்கூடாது, எக்ஸாக்ட் வேல்யூ ஞாபகம் இருக்கும். அமைதியா இருக்கீங்க கேட்டா. அது ஒரு கேஸ்ல அரைஸ் ஆகிற ரிசல்ட். நல்லா போய் பாருங்க. 36,000. அதான் சொல்லவே நான் நினைக்கலாம் கூடாது, சொல்லணும். நினைச்சேன், பதில் நினைச்சேன், நினைக்கல அப்படின்னு அர்த்தம், புரியல. So L is comparable. இது வரைக்கும் நீங்க எடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா L is very very smaller, that is L is very very smaller to that of R. அப்ப இதோட இம்பாக்ட் நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, டைம் பீரியடோட ஈக்குவேஷன் it is 2 pi root of L divided by G. அவ்வளவுதான். இதுதான் நம்ம சிம்பிள் கேஸ். ஓகே, T equal to 2 pi root of L by G. What if L is comparable to that of radius? அது சும்மா ஒரு ப்ராக்டிகல் சிச்சுவேஷன் கிடையாது, ஒரு மாதிரி தியரட்டிக்கல் கேஸ் தான். இவ்வளவு லென்த்ல பெண்டுலம் இருந்து அப்படின்னாக்கா அதோட ஆசிலேஷனோட இம்பாக்ட் வந்து அந்த லென்த் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அஃப்கோர்ஸ் யூ நோ தட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் L. அப்போ அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அது நீங்க கம்பேரபிள் ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது இம்பாக்ட் என்னவா இருக்கு அப்படின்றது தான் கேஸ். ஓகே, ஸோ அந்த கேஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L is very very small, it is negligible. லென்த் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, you'll be getting that time period equation as T equal to 2 pi root of L. That is நம்மளோட இனிஷியல் நம்ம பார்த்தோம்னா அந்த கேஸ் சிம்பிள் பெண்டுலம்கான கேஸ். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன ஃபர்தர் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கேஸ் நினைக்கிறேன். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, செகண்ட் கேஸ் வேற L is நியர்லி கிடையாது, மேபி நம்ம அதை எழுத கூடாது, ஆக்சுவலா கம்பேரபிள் எழுது. L is comparable to R. What if L is comparable to R? Actually அது டெரிவேஷன் இல்லை. இப்போ வரைக்கும் நான் முன்னாடி கேசஸ்லாம் சில ஸ்டெப்ஸ் வந்து டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். It will take a long step, பட் அதோட எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. So it is nothing but your variations are nothing but G effective is said to be it is 1 divided by L plus 1 divided by R times of G. Okay, 1 divided by L plus 1 divided by R times of G. So this is a general expression. But in the expression வச்சு நம்ம நிறைய variations வந்து come. So which implies that T equal to 2 pi root of what is the expression actually? அதாவது the whole variation that L by G இருக்குல்ல, அந்த ஃபேக்டருக்கான வேரியேஷன் வந்து உங்களுக்கு it is 1 divided by 1 by L plus 1 divided by R times of என்ன பார்த்தீங்கன்னா it is said to be G. So இது வந்து general expression.
இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் ஃபர்தராக சில வேரியேஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ டுக் 1/L as a common factor, 1/L காமன் ஃபேக்டர் எடுத்து என்ன ஆகும்? இல்லை 1/L எடுத்தால் இந்த ஃபேக்டர் ஒன்று ஆகிடும். 1 plus 1 by, not 1 plus 1 by r, it is 1 plus L by r, because அங்கே 1/L இருக்கா? இல்லை அப்போ வந்து மல்டிப்ளைங் பை L and டிவைட் பை L. அப்போ இந்த டிவைட்ல இருக்க L எடுத்துனா அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும் உங்களுக்கு? Result will be that is 1/L. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் எப்படி எழுதலாம்? which implies that which can also be expressed as 2 pi root of 1 divided by 1/L times of it is L by r times of g. இப்போ இந்த 1/L I can replace like this, L இப்படி replace பண்ணலாமா? இந்த மாதிரி replace பண்ணிக்கலாம். ஸோ அப்போ t equal to 2 pi root of 1 L by 1 plus L by r times of g. So this expression is also represented like this. எப்படின்னா t equal to 2 pi, இப்போ 1 by r வந்து வெளில எடுங்க. 1 by r இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 1 by r ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஃபேக்டருக்கு பதிலாக 1 வந்து for this expression multiply by r and divide by r. இந்த டிவிஷன் இருக்க r எடுத்தீங்கன்னா r by l அப்படின்னு வரும். So it is 1 plus r by l times of g. Again I can replace this r, I mean 1 by r as r. So இது வந்து one of the variation. இப்போ எப்பெல்லாம் வந்து நீங்கள் அதை அந்த எக்ஸ்பிரஷனாக ஃபர்காட் மறந்துடுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சு t equal to 2 pi root of 1 divided by 1 by L plus 1 by r times of g. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் L இந்த வேரியேஷன் ஏதாவது இந்த கம்பேரபிள் கேசஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் ஆகும். அதனால அது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சேன். பட் அது நீங்கள் அப்படியே ரிமெம்பர் பண்ண இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில லாஸ்ட் டாபிக் இருக்குது. தட் இஸ் யுவர் 6th. ஒன்றும் இல்லை, தட் இஸ் கம்பேரிசன் பிட்வீன் 2 different length pendulum. Okay, so maybe நம்ம என்ன பண்ணலாம்னா you just consider a pendulum like this of same mass, another pendulum of this like this of same mass. Maybe this is short and this is said to be what? Long pendulum. Okay, அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா L of S, length of the short pendulum, இது வந்து L of L ன்னு length of the long pendulum. அப்போ இது இந்த pendulum வந்து உங்களுக்கு ஆசிலேஷன் முடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் பீரியட் வந்து T of S ன்னு வச்சுங்க. இந்த pendulum கம்ப்ளீட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுனாக்கா T of L ன்னு வச்சுங்க. ஓகே, இந்த pendulum வந்து நீங்க ஜஸ்ட் ஆசிலேட் பண்ண விட்டீங்க at a time. Oscillating பாருங்க, oscillation maybe the short and long ன்னு வச்சுங்க. மேபி இப்படி எடுத்துக்கலாம். oscillating at a time, long and short pendulums. இப்போ இந்த pendulum ஆசிலேஷன் வந்து சேம் ஃபேஸுக்கு வராது. தட் இஸ் ஆசிலேட்டிங் ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்க இருந்து ஸ்விங் இப்படி போகும், திரும்ப இப்படி வரும். இது வந்து சேம் ஃபேஸ். மேபி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இது என்னது? சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ சேம் ஃபேஸ்ல வரதுக்கு இட் டுக் சம் மினிமம் டைம். ஓகே, அப்போ அந்த மினிமம் டைம்ல இட் டுக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம என்ன அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் its period, that is instantaneous time, that is t equal to it completes n oscillations of period t of s, same t of l, that is long pendulum. இதே நேரத்தில் ஷார்ட் pendulum தானே, லென்த் கம்மியா இருக்குல்ல, சீக்கிரமா ஒரு ஆசிலேஷன் முடிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த சேம் ஃபேஸுக்கு வர பீரியட்ல பாத்தீங்கன்னா the factor will completes n plus 1 oscillation. ஓகே, இந்த ஷார்ட் pendulum வந்து லாங் pendulum n oscillation கம்ப்ளீட் பண்ணிருக்கும்போது இது n oscillation கம்ப்ளீட் பண்ணிருக்கும், n plus 1 oscillation. So you can equate them. So n times of t of s, t of l is equals to n plus 1 times of t of s. So t of l அப்படின்றது என்னது? It is simply long pendulum. What is the formula? t equal to 2 pi root of l by g. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுங்க. அப்போ instead of this t of l, it is n times of 2 pi root of l by g, which is nothing but 2 pi root of n plus 1 with that. So it is n plus 1 times of 2 pi root of, they are represented 2 pi root of L of S by G. So common factors cancel பண்ணலாமா? 2 pi that division like root g வந்து என்ன ஆகும்? Cancel. So you will be getting the result as this is nothing but n times of root of L of L, which is equals to n plus 1 times of root of L of S. That is on the length constellation நம்ம என்ன பண்ணலாம்னா comparison வந்து கொண்டு வர முடியும். Okay, from this we can compare them. எப்படின்னா what is the length of the long pendulum அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is or we can represent this, that is ratio of L of L to that of L of S is said to be n plus 1 by n the whole square. Yeah, you will be getting the result like this. Comparison எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இந்த L of S ஆன பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த length of the long and short கான வேரியேஷன் வந்து என்ன பண்ணலாம் தெரியுது. For example, if long pendulum completes 20 oscillations, and the length of the short pendulum is given as 1 meter, what will be the length of the long pendulum? அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம்? Number of oscillations
20. So 21 divided by 20 the whole square times of 1 meter. So 21 the whole square another. No, 21 the whole square. 400. 20 is 400. 441 divided by 400. Somehow you can 4 table cancel. I'll be getting this 3 point something result. 3 point. Answer 3 meters. So understanding. So இந்த மாதிரி கம்பேரிசன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதெல்லாம் இந்த கேசஸ் ஃபுல்லாக அதாவது டி வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் சிஸ்டம்கான கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து லிஃப்ட், செகண்ட் வந்து என்னது ட்ரக்கு, தேர்ட் வந்து என்ன பாப் வாட்டர், அது நம்ம ஃபோர்த் எடுத்துடும். சரி ஓகே வாட்டர் இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். தென் வாட்டர் டப்பு அந்த லிக்விட் வேரியேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கம்பேரபிள் டு தட் ஆஃப் லென்த்து. லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா அந்த பீரியட் வந்து என்ன ஆகுதுன்னா லென்த்தோடைய கம்பேரிசனில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற வேரியேஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகே ஸோ தீஸ் ஆர் அபவுட் திஸ் கேசஸ். எனி டவுட்? எப்பவுமே டவுட் வராது.